வயல் பக்கத்துல இருக்கிறதுனால, எலி எந்த வழியா வீட்டுக்குள்ள வருதுன்னே தெரியல. வீட்டுக்குள்ள வந்து கிச்சன் எல்லாத்தையும் ஓட்ட போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருந்துச்சு. எந்த பொருளுமே வைக்க முடியாது. எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். ஸ்நாக்ஸு, மிளகா மொதற்கொண்டு சாப்பிட்டு போயிடும். அதனால தான் இப்போ வந்து ஆசாரி வர சொல்லி கொஞ்சம் வேலைய பண்ண பார்க்கலான்னு இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி க்ளீன் பண்ணாங்க. ஆனா, என்னைக்கு வந்து வேலை பார்த்தாங்களோ, அன்னையிலேருந்தே எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. எல்லாம் அப்படி அப்படியே கிடந்துச்சு. இன்னைக்கு தான் உடம்பு கொஞ்சம் சரியானுச்சா, சரி நம்ம உடம்பு சரியில்லைனாலும் ரெஸ்ட் எடுக்க முடியாது. வேலை பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம குறை சொல்லிகிட்டே தான் இருப்போம். எப்போ பார்த்தாலும் நான் அவ்வளோ வேலை செய்கிறேன். ஆனால் உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது. அப்படி தான் இன்றைக்கி வேலையை ஆரம்பிச்சிட்டேன். காலையிலேயே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அரிசியெல்லாம் கொட்டி வச்சுட்டு, இந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி தான், எங்கள் ஊர் ரேஷன் கடையில் கொடுக்குறது. பருப்புலாம் பார்த்தா வீணாக போயிருந்துச்சு. அதெல்லாம் கழுவி காய வச்சுட்டு கொஞ்சமாக முட்டை குழம்பு வச்சுட்டு கோவக்காய் பொரியல் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கியோட வேலை முடிஞ்சு